இந்த நாளில கூட எங்கள் எல்லாருக்கும் ஒரு விருப்பம் என்னவென்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெயத்தை காண வேண்டும், பிரச்சனைகள் இல்லாமல் என்னுடைய குடும்பம் சுமூகமாக இருக்க வேண்டும், அதிகமாய் இல்லாவிட்டாலும் மற்றவனுக்கு அடிபணியாமல் நான் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் அதற்கு எதிர்மாறாக நாங்கள் பார்த்தால் பிரச்சனைகளும் கவலைகளும் கண்ணீர்களும் எங்களுடைய வாழ்க்கையில பெருகிக் கொண்டே போகிறது. ஆகவே இந்த நாளில எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்பங்களும் மறைந்து நாங்கள் கையிடும் காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வார்த்தையை சரியா நீங்க விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக இனிவரும் நாட்களில நீங்க செய்ய போற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் கையிடும் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆயிரமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்று சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தவர் தான் உன்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு விருப்பம், ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு சித்தம் என்னவென்றால், எப்பொழுதும் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன் காரியங்களை ஜெயிக்க பண்ண வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மரித்து உயிரோடு எழும்பி சொன்ன வசனம் என்ன? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்திலே இந்த இடத்திலே நீ எந்த இடத்துக்கு போனாலும் எந்த நாளா இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். அடுத்த பக்கம் என்ன? அந்த தெய்வத்தை எங்களோட வைத்திருந்தால், அந்த தெய்வத்தை அவருடைய சமூகத்தை எங்களோட கூட எப்பவும் நாங்கள் காத்துக்கொள்வோமாக இருந்தால் தோல்வியன கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஏனென்றால் அந்த தெய்வம் எனக்குள்ளே இருக்கிறார். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கும் அவரோடு கூட நீ வாழ்ந்து உந்த வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் வேதத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை அசீரியரை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த எசேக்கியா என்கிற ராஜாவோட கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. கையெழுத்து சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. எசேக்கியாவோட கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, எங்களோடு கூட இருக்கிற தெய்வம் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சிலர் நினைக்கிறாங்க ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், ஆண்டவர் ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள இருக்கிறார், ஏதோ ஒரு சேச்சுக்குள்ள இருக்கிறார் என்று. இல்ல பிரியமானவர்களே, பரலோகம் அவருடைய சிங்காசனம் தான். ஆனாலும் அந்த பெரிய தேவனுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? தேவதாசோடு நான் எப்பொழுதும் வாழ வேண்டும். இந்த பிரசங்கத்தை கேட்கிற உன்னோடு கூட நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நூலை கட்டியோ ஒரு சிலுவையை தொங்க விட்டோ இயேசு நம்மோடு வருகிறவர் அல்ல. அவருடைய வாஞ்சை என்ன? நான் கடவுளாகவே இருந்து உன்னோடு கூட இருக்க வேண்டும். வசனம் சொல்லுது, எசேக்கியாவோட கூட கர்த்தர் இருந்தார். அப்ப அவனோட கர்த்தர் இருந்தபடியால் என்ன நடக்கிறது? அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாய் மாறிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்க சொல்லுவோம், நாங்க போற இடமெல்லாம் பக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் பாஸ்டர், போற இடமெல்லாம் தலை குனிச்சு கொண்டிருக்கிறோம். வீட்டு வேலையத்தான் எத்தனை நேரம் பிரிக்கிறது, வீட்டு கதவைத்தான் எத்தனை கதவுக்கு மாத்துறது,
எல்லாம் செய்து பார்க்கிறோம், எல்லாம் முயற்சித்து பார்க்கிறோம், ஆனா எங்களுக்கு சாதகமா ஒன்றுமே நடக்கவில்லை. ஏன்? இயேசு உன்னோடு இருந்தால் சாதகங்கள் நடக்கும். இயேசு உன்னோடு இல்லை என்றால் எல்லாம் பாதகம் தான், எல்லாம் எதிரான காரியங்கள் தான், எல்லாம் குழப்பம் தான். இந்த எசேக்கியாவோட அப்பா கூட இருந்தபடியால் எல்லாம் அனுகூலமாயிற்று. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் ஜெயமாய் மாற்றுகிற தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன்னுடைய குடும்பத்தை நான் கட்ட விரும்புகிறேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்றுதான், நான் உன்னோடு இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். அடுத்து என்ன சொல்றது? ஏசப்பா அவனோடு கூட இருந்தபடியால் அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு முன்னுக்கு இருந்தவர்களை எல்லாம் அடக்கி ஆழ்ந்த அந்த அசீரிய ராஜாவின் அதிகாரத்தை அவன் உடைத்து போட்டான். அல்லேலூயா. தேவன் உன்னோடு இருந்தால் எந்த பிசாசும் உன்னை ஜெயிக்க முடியாது. தேவன் உன்னோடு இருந்தால் எந்த மனுஷ வல்லமையும் உன்னை எதிர்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருந்தால் நீ தனிச்சு ஜெயமாக வாழ முடியும். 25 வயசுல ராஜா அரண்மனைக்கு வருகிறான். இந்த 25 வயசுல ராஜா அரண்மனைக்கு வந்த பொழுது அவனுக்குள்ள எவ்வளவு துடிப்புகள் இருந்திருக்கும். இப்ப பாருங்க, எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாதபடியா சிலதுல அடக்க ஒடுக்கமா போறோம். ஆனா கொஞ்சம் காசை கண்டுட்டோம்டா, அல்லது வெளிநாட்டில் இருந்த யாரோ ஒருவர் இதுவரைக்கும் எங்களோட கதைக்காமல் ஒரு சொந்தக்காரங்களோட கதைக்க வழுக்கிட்டு எங்களை பராமரிக்க வழுக்கட்டா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்களை தலைகாலெல்லாம் மாறி போகும். ஆனால் ஒரு அரண்மனைக்குள்ள 25 வயசு துடிப்போட வரும் பொழுது அந்த 25 வயசு இளமான் இளம் வாலிபனுடைய மன துடிப்பு என்ன? என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும். அதற்காக அவன் செய்தது என்ன? மந்திரங்களை ஓதினானா? சேச்சுகளை கட்டினானா? இல்லை. அவன் என்ன செய்தான்? கர்த்தரின் பார்வைக்கு சரியானதை செய்ய தொடங்கினான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்ய செய்ய ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்து கொண்டே இருப்பார். ஆனால் என்னவோ தெரியல, ஞாயிற்றுக்கிழமை 3 மணித்தியாலம் தான் பக்தி. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, உன்னுடைய பக்தி பனியை போல இருக்கிறது. கொஞ்ச நேரம் இருக்கிறது, வெயில் வந்தவுடனே பனி மறைஞ்சு போகிறது போல உன்ற பக்தி மறைந்து போகிறது. அதனால் நான் வெளியே நிற்கிறேன். ஆனால் எசேக்கியாவை பார்க்கும் பொழுது 25 வயது, ஆண்டவரோடு கூட அவன் நடக்க ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் அவனோடு கூட வாசம் பண்ண தொடங்கினார். அல்லேலூயா. அவனோடு அவர் வாசம் பண்ண என்ன நடக்குது? அவன் செய்கிறதெல்லாம் அனுகூலமாய், வெற்றியாய், ஜெயமாய், அற்புதமாய், ஆசீர்வாதமாக மாறத் தொடங்கியது. அல்லேலூயா. அடுத்த கட்டம் அவன் என்ன செய்கிறான்? தனக்கு மேல இருந்த தேவையில்லாத அதிகாரங்களை எல்லாம் அவன் அழிக்க தொடங்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு உன்னோடு கூட இருந்தால் எந்த சாத்தானும் உன்னை தொட முடியாது, எந்த சாபமும் உன்னை தொட முடியாது. அவரோட ஜீவியுங்க. அல்லேலூயா.